யாரோ செஞ்ச தப்பால உருவான ஒரு உருவம் உலகத்தையே பயமுறுத்துனா எப்படி இருக்கும்? அதுதான் பிராங்கென்ஸ்டைன். நம்ம தமிழ் ஆடியன்ஸுக்கு இந்த பேரை சொன்னாலே ஏதோ ஒரு ராட்சச பொம்மைன்னு தான் ஞாபகம் வரும். ஆனா 2025ல வெளியான ஒரு படம் ஒட்டுமொத்த ஹாலிவுட்டையே திரும்பி பார்க்க வச்சிருக்கு. ஆஸ்கார் விருது பெற்ற கில்லர்மோ டெல் டோரோ இந்த கதையை படமாக்க கிட்டத்தட்ட 30 வருஷமா காத்துக்கிட்டு இருந்தாரு. கடைசியா நெட்ஃபிக்ஸ் கூட சேர்ந்து 1000 கோடி ரூபாய் பட்ஜெட்ல ஒரு மிரட்டலான கோதிக் ஹாரர் காவியத்தை கொடுத்துட்டாரு. படம் ரிலீஸ் ஆனதும் சும்மா இல்லாம 2026 ஆஸ்கார் விருதுகள்ல 9 பிரிவுகள்ல பரிந்துரை செய்யப்பட்டு சாதனை படைச்சிருக்கு. சிறந்த படம், சிறந்த திரைக்கதை மற்றும் மான்ஸ்டர் கதாபாத்திரத்துல நடிச்ச ஜேக்கப் எலாடிக்கு சிறந்த துணை நடிகர் என ஆஸ்கார் லிஸ்ட்ல இந்த படம்தான் இப்போ டாப். இந்த 1000 கோடி பட்ஜெட் படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆனப்போ பெரிய வசூல் பண்ணலனாலும் நெட்ஃபிக்ஸ்ல ரிலீஸ் ஆன 3 நாள்ல 29 மில்லியன் மக்கள் பார்த்து உலக அளவுல நம்பர் 1 இடத்தை பிடிச்சிருக்கு. இந்தியாவிலும் கூட இதோட மேக்கிங்க பார்த்து பலரும் வியந்து போயிருக்காங்க. வெறும் திகில் படமா இல்லாம ஒரு தந்தைக்கும் மகனுக்கும் இடையிலான உணர்ச்சிகரமான போராட்டமா இந்த படம் இருக்கும். படத்தோட காஸ்டியூம், மேக்கப் மற்றும் இசை எல்லாமே வேற லெவல். ஒரு மாஸ்டர் பீஸ் எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்க இத கண்டிப்பா பார்க்கணும். நீங்க இன்னும் இந்த படத்தை நெட்ஃபிக்ஸ்ல பார்க்கலனா உடனே செக் பண்ணுங்க. அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான படத்தை பத்தி பார்ப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.